19/5/2026 அன்று திருநெல்வேலி நெல்லையப்பர் அருகாமையில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் நாங்கள் தங்கியிருந்து அதிகாலை சரியாக 6 மணி அளவில் நாங்களுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க சென்றிருந்த பொழுது நடந்த நிகழ்வுகள். இங்கு காலையில் விஸ்வரூப தரிசனம், கோமாதா பூஜை இவைகளை நாங்கள் பார்த்து மகிழ்ந்தோம். அந்த காட்சிகளை உங்களுக்கு பதிவிட முடியவில்லை என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் அந்த கோயில் ஆலயத்துக்கு முன்பாக நின்று நாங்கள் சென்றவர்கள் அனைவரும் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்ட நிகழ்வு தான் உங்களுக்காக நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம். இன்னும் வந்தவர்கள் எல்லாம் ஆலயத்தின் உள்ளே இருக்கிறார்கள். இந்த ஆலயத்தினுடைய தெப்பக்குளம் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆலயத்தினுடைய நெல்லையப்பர் சிவன் பெருமான் நெல்லையப்பராக காட்சியளிக்கின்ற காட்சியும், அதைத் தொடர்ந்து காந்திமதி தாயார் அவர்களையும் தரிசித்து நாங்கள் எங்களுடைய பயணம் தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மண்டபத்தினுடைய மிகச் சிறப்பு பாருங்கள், எவ்வளவு அருமையாக இருக்கும். நெல்லை ஒரு முறை சென்றால் அந்த திருநெல்வேலியில் நடைபெற்றிருக்கின்ற அந்த நெல்லையப்பரை ஒருவரை பார்த்துவிட்டு வாருங்கள். மர சிற்பங்கள் கூடிய வேலைப்பாடுகள். நெல்லையப்பர் கோயிலில் மிக அரிய அற்புதமான சிற்பங்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறது. அவைகளை நாங்கள் காணொலியில் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் அற்புதமான சிற்பங்கள் வேறு எங்கு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. நீங்களும் ஒரு முறை இந்த திருநெல்வேலியை வந்து பார்க்கும் பொழுது தெரியும். அழகர் மலையிலிருந்து பழமுதிர் சோலைக்கு முன்பெல்லாம் நடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை இருந்தது. முதல் முறை நடந்து சென்றிருக்கிறோம். இப்பொழுது சாலைகள் போடப்பட்டு சாலைகள் மூலமாக நாங்கள் மேலே செல்கின்ற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். சேந்தமங்கலத்தை சேர்ந்த விநாயகா டிராவல்ஸ் மூலியமாக நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டோம் என்பதை அந்த வண்டியை காமித்திருந்தோம். இது நீங்கள் பார்க்கிறது பழமுதிர் சோலை. இந்த கீழே அழகர் மலை, மேலே பழமுதிர் சோலை. இங்கு முருகன் சபரிமலை பயணத்தின் நிறைவாக செய்யும் பொழுது ஒரு முருகனை வழிபட வேண்டும் என்பது ஒரு நம்பிக்கை சார்ந்ததாக இருந்தது. அதைத் தொடர்ந்து நாங்கள் இந்த பழமுதிர் சோலை முருகனை தரிசித்துவிட்டு இங்கு இருந்து புறப்பட்டு கீழே இருக்கும் அழகர் மலை கோயிலுக்காக நாங்கள் செல்ல தயாராகி கொண்டிருந்த பொழுது மலையை சுற்றிலும் அழகான முறையில் வடிவமைத்து தற்பொழுதுதான் குடமுழுக்கு நடைபெற்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் அங்கு சென்ற பிறகுதான் நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த நிகழ்வை உங்களுக்காக பதிவிட்டு எங்களுடைய அழகர் மலை பயணம் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு எனக்கு நடந்தே வரலாம். நம்ம இங்கே பழமுதிர்ச்சோலேருந்து கீழே நடந்து போகலாம். இப்போ வாகனம் வந்ததுனால நம்ம வண்டி ஏறி மேலே இதுக்கு மேலே தீர்த்தம் ஒன்று இருக்குங்க. அந்த தீர்த்தத்துக்கு நாங்கள் போகலை. அந்த தீர்த்தத்தில் ஒரு சிலர் எங்கள் வண்டியில் 2-3 பேர் போகிறாங்க. என்னமோ அம்மன் தீர்த்தம்னு சொல்லி அங்கே தீர்த்தம் நல்லா தண்ணி அருமையாக இருக்குது. மலைக்கு மேலே குளிச்சுட்டு வந்தோம், காமிச்சிருந்தோம். நாங்கள் அந்த அழகர் மலையில் அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அனைவரும் அமர்ந்து நிழல் படம் எடுத்துக்கொண்டோம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். சாலையில் அமர்ந்து இதில் ஒரு சிலர் வாகனத்திலே அமர்ந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பழமுதிர் சோலையிலிருந்து நீங்கள் நடந்து சென்றால் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் போயிடலாம். ஆனால் நாங்கள் வண்டியில் போனதுனால தார் சாலை போட்டிருந்தாங்க. முதல் தடவை வந்திருந்தப்போ நாங்கள் இப்படி தான் போனோம், நடந்து தான் போனோம். இந்த தடவை தார் சாலை மூலிமா பயணம் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் வரும்னு வச்சுங்களேன். அந்த தார் சாலை பயணத்தை தான் நீங்கள் பார்க்கலாம். தார் சாலை பயணம்னா அழகர் மலை கீழே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நன்றி. இதுவரை எங்களை வழிநடத்தி வந்த ஓட்டுநர் இருவரையும் நீங்கள் பார்க்கலாம். அதுதான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். இவங்க ஓட்டுநர் மூலயமா தான் நாங்கள் எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்திருக்கோம். அதையும் மகிழ்ச்சியோட காண்பிக்கணும் அல்லவா? ஓட்டுநர் இல்லைன்னா நாங்கள் இப்படி போக முடியும். வண்டி ஓனர் இவர் தான் வச்சிங்களேன். 2 பேரும் ஓட்டுநர். போகிற காட்சி தான் பாருங்கள். அழகர் மலைக்கு வந்துட்டேன். அழகர் மலையில் இருக்கிற தேர் பாருங்கள். தேர் நல்லா சுற்றிலையும் கிளாஸ் மாதிரி போட்டு உள்ளே இருக்கிற பார்க்குற மாதிரி ஒரு வடிவு. இதில் கயிறு பாருங்கள், ஒரு பெரிய கயிறாக இருக்கு. எங்கள் ஊரெல்லாம் சங்கிலி போட்டுருப்பாங்க. கயிறு படம் பிடிச்சி இழுக்கிற காட்சி
மாவட்டம்லாம் அப்படி தான் இருக்குது. பெரும்பாலும் கயிறு தான் போட்டிருப்பாங்க. கயிறை பிடிச்சி உடம்பு பிடிச்சி எடுத்துட்டு போனேன். நல்ல கும்பல் பாருங்க. நிறைய பேர் இருக்காங்க. அந்த அழகர் மலையுடைய கோபுரம் தான் நீங்க பார்க்கலாம். அந்த நுழைவாயில் முன்னால யோக நரசிம்மர் உட்கார்ந்திருக்கிற காட்சி நீங்க பார்க்கலாம். இந்த கோபுரத்த நீங்க பாருங்க 7 நிலை இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 1, 2 எப்படி 5 நிலை, 7 நிலை, 3 நிலை அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல எத்தனை துவாரம் இருக்குதோ, துவாரத்த வச்சு நம்ம கணக்கு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எத்தனை நிலை அப்படின்னு. இந்த கருப்பண்ணசாமி மண்டபத்துக்கு முன்னால தான் நாங்க இருக்கிறோம். கருப்பண்ண இப்ப சபரிமலையிலயும் ஒரு கருப்பு சாமி இருக்கு. இங்கேயும் கருப்பண்ணசாமி. கருப்பண்ணசாமின்னா இந்த கதவுக்கு பூஜை போடக்கூடிய நிகழ்ச்சி நீங்க பார்க்கலாம். அந்த கதவு பாருங்க. கதவுக்கு எவ்வளவு பெரிய சந்தனம் அடிச்சு, மாலை வச்சு, அதுல வந்து கருப்பண்ணசாமி அழகருக்கு ரொம்ப காவல் துணையா இருக்கிற அந்த காவல் தெய்வத்தை தான் நீங்க பார்க்கலாம். எங்கடா கருப்பண்ணசாமியை காணோமே அப்படின்னு பாக்குறீங்களா? கருப்பண்ணசாமி கதவு தாங்க கருப்பு இருக்காரு. அந்த கருப்புக்கு வர்றப்போ ஒரு தடவை சூடம் ஏத்தி நட்டா படி வச்சு காமிக்குவாங்க. அழகர் இதுல வரமாட்டார். இந்த பக்கம் படியில தான் வருவார் வச்சுங்களேன். அங்க கருப்பண்ணசாமிங்க அருவா வச்சிருக்காங்க பாருங்க. எவ்வளவு பெரிய அருவா. ஒவ்வொரு அருவாயும் பயங்கரமான வேண்டுதலுக்காக வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 அடி இதெல்லாம் ஒரு 10 பேர் தூக்க முடியாதுங்க. அவ்வளவு பெரிய அருவா. அந்த கைப்பிடியே கிட்டத்தட்ட பாருங்க. கைப்பிடியே கிட்டத்தட்ட ஒரு ஆள் உயரம் 5 அடி 6 அடி இருக்குன்னு வச்சுங்களேன். அத வச்சிருக்காங்க. வேண்டுதலுக்காக வைக்கப்பட்டவை. நாங்க நின்னு அதுல ஃபோட்டோ எடுத்திருக்கிறோம் பாருங்க. எங்களுக்கு ரொம்ப அருவாலாம் அவ்வளோ பெருசா இருக்குது. இவ்வளோ பெரிய அருவாவை நீங்க எங்கேயாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. நாங்க பார்த்ததில்ல. இந்த அழகர் மலை கோபுரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இன்னும். அவ்வளோ அருமையான முறையில் இந்த சிற்பங்கள் இருக்குது. இது நான் தான் வச்சுங்களேன். இதை ஒளிப்பதிவு செஞ்சவர் எங்களுடைய நண்பர் ஜெயபால் அவர்கள். அவர் இந்தியன் லேப்னு வச்சிருந்து இப்போ வந்து கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் பையன் ஸ்டுடியோவில் இருக்கார். இவர் வேற தொழில் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த ஜெயபால் நீண்ட நடைய ஒரு புகைப்பட கலைஞர்னு சொல்லலாம். அவர் அருமையாக எடுப்பார். அவர் எடுத்த காட்சி தான் இது. இந்த மலை எடுக்கிறதா நீங்கள் பார்க்கலாம். இந்த அழகர் மலை கீழே இருந்து நாங்கள் பார்க்கலாம். இங்கே பேட்ரி கரண்ட்டு மூலியமா ஓடுறது வயசானவங்க, பெரியவங்க, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு வாகனம் ஒன்று அரசால் செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் அனைவரும் இவர் தான் ஜெயபால் வச்சுங்களேன். அந்த ஒரு பிஜேபி மிகப்பெரிய தொண்டர். அதுதான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். இவர் தான் இந்த காட்சி. இவர் ஒளிப்பதிவாளராக இருந்து எங்களுக்கெல்லாம் நடத்தினாரு. நன்றி, வணக்கம். அடுத்த கனவில் சந்திப்போம்.